எல்லாருக்கும் வணக்கம். டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் இவ்வளோ நாள் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தது எல்லாமே வெறும் ட்ரையல் தான். இனிமே தான் வந்து மெயின் பிக்சரே வந்து பார்க்க போகிறீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நேற்று தாவைக்காவுடைய செயல் வீரர்கள் மீட்டிங் நடந்தது, எல்லாருக்குமே தெரியும். அதில் தெளிவாக தாவைக்காவுடைய தலைவர் வந்து சொல்லிட்டாரு, ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேரும் வந்து பிஜேபிக்கு அடிமையாக தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தையும், ரெண்டு பேருமே ஊழல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. இவ்வளோ நாள் வந்து ஏடிஎம்கே பற்றி பெருசாக பேசலை, நேற்று வந்து பேசிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எதுக்காக வந்து மெயின் பிக்சர் இனி தான் தெரியும் அப்படின்னா, ஐடி விங், டிஎம்கேவுடைய ஐடி விங் தான் இவ்வளோ நாளும் வந்து தாவைக்காவுக்கு எதிராக வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போது ஃபைனலி வந்து எல்லா கட்சிக்கும் வந்து ஐடி விங் இருக்கும், அண்ட் விஜய் கட்சிக்கு தான் வந்து பெரிய ஐடி விங். ஏன்னா வந்து வரவன் போகிறவன் எல்லாமே பேசிகிட்டு இருக்கான் என்ன மாதிரி. ஸோ அதனால் வந்து எங்களுக்கெல்லாம் காசே தேவையில்லை, நாங்கள் பேசுவோம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பெரிய ஐடி விங்கும் வச்சுருக்கிறாரு. பட் இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா வந்து டிஎம்கேவுடைய ஐடி விங் அண்டு பிஜேபி, ஏடிஎம்கே எல்லா மக்களும் இனிமேல் வந்து தாவைக்காவை வந்து எவ்வளோ தூரம் வந்து பேச முடியுமோ பேசுவாங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு காலையிலேயே வந்து வந்துருச்சு, கரூர் சம்பவத்துக்கு வந்து காரணம் விஜய் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னவங்களே இப்போ வந்து விஜய் தான் காரணம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் வந்து பிளாக்ல டிக்கெட் விற்றாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. அண்டு படம் வெளியீட்டுக்காக 5 நாள் வந்து முதல்வர்கிட்ட வந்து போய் நின்னார் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ 5 நாள் வந்து முதல்வர்கிட்ட வந்து நிற்க வச்சது நீங்கள் தான் அப்படின்ற மாதிரியும், ஸோ அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த லெவலில் இனிமேல் வந்து பழசு எல்லாமே வந்து கிளறி எவ்வளோ தூரம் வந்து அசிங்கப்படுத்த முடியுமோ வந்து அவங்களுடைய வேலையை வந்து பர்ஃபெக்டாக பார்ப்பாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் எல்லோரும் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அவங்கள வந்து கவுண்டர் அட்டாக் வந்து பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அண்ட் அடுத்ததாட்டு வந்து 26ஆம் தேதியிலேருந்து வெளியே போய் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ எல்லா இடத்துக்கும் போக போகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து தகவல்கள் இருக்குது. 26க்கு மேலே என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அண்ட் கூட்டணி வந்து ஓரளவு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 10 கட்சி, இவங்க ஒரு 8 கட்சி. தேமுதிக ஆப்வியஸ்லி வந்து ஏடிஎம்கே கூட தான் வந்து போய் சேர போகிறாங்க. அண்டு நம்ம தனித்து தான் நிற்க போகிறோம், தனித்து மக்களோடு தான் வந்து நிற்க போகிறோம் அப்படின்றத வந்து நேற்று வந்து கூட்டத்திலே வந்து சொல்லிட்டாரு. ஸோ எந்த லெவலில் வந்து ஸோ அவங்களுடைய பிளானிங்கும் வந்து கிளியராக இருக்குது. ஒரு 2.25 கோடி வந்து ரேஷன் கார்டு இருக்குது, அதில் எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஓட்டு எங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு 2.25 கோடி ஓட்டை வந்து நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ எப்படி போக போகுது அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸுக்காக. இப்போ வந்து செயலாளர், பொருளாளர், கிளை அப்படி இப்படின்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நேற்று வந்து தளபதி விஜய் ஸோ அவரே வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, இப்போ தான் வந்து இந்த அரசியல் அப்படிங்கிறதுக்குள்ளே உள்ளே போயிருக்கீங்க, பெரியவன் இருப்பான், சின்னவன் இருப்பான். ஸோ என்னடா வந்து என்னை விட வந்து அவனுக்கு பதவி பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம். ஸோ இது எதுவுமே, இந்த ஒரு பாகுபாடு எதுவுமே பார்க்காதீங்க, கழுத்தில் இறங்கி வேலை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஈகோயிசம் எதுவுமே வந்து பார்க்காதீங்க அப்படிங்கிறது வந்து தோழர்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன்.